ஏக மைந்தனை மீட்பராக அனுப்பிய அதிசய நாளாம் இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு ஜென்மித்தார் மேசியா. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். லூக்கா 2:7. 18ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் ஆஸ்திரிய நாட்டில் தேவாலயம் ஒன்றில் போதகராக பணியாற்றியவர் ஜோசப் மோர். அவர் பணிபுரிந்த ஆலயம் ஒரு மலைப்பகுதியில் இருந்தது. டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி இரவில் வீட்டினுள் ஜன்னலருகே அமர்ந்து வானில் தெரிந்த நட்சத்திரங்களின் அழகை ரசித்து கொண்டிருந்தார். திடீரென்று வீட்டின் கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்தபோது அங்கே ஒரு ஏழை மனிதன் நின்று கொண்டிருந்தான். விறகு உடைக்கும் ஒருவனின் மனைவி சுகவீனமாய் இருக்கிறாள், நீங்கள் ஜெபிக்க வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தான். கடும் குளிரையும் பொருட்படுத்தாது வந்த மனிதரோடு புறப்பட்டு போனார் போதகர் ஜோசப் மோர். சுகவீனமான பெண்ணுக்காக ஜெபித்தார். சிறிது நேரம் அந்த வீட்டிலே தாமதித்தார். அந்த இரவில் பலவீனப்பட்டிருந்த பெண் அழகிய குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தாள். கிறிஸ்மஸ் நாள் இரவிலே குழந்தை பெற்ற மகிழ்ச்சி அவளை குதூகலம் அடைய செய்தது. அங்கிருந்து வீடு திரும்பிய போதகர் உள்ளத்திலும் சொல்லி முடியாத சந்தோஷம் நிறைந்திருந்தது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நடந்த நாளிலும் உள்ள நிகழ்ச்சியை நினைத்து கொண்டிருந்தார். தூக்கம் வராமல் சிந்தையில் ஆழ்ந்திருந்த அவர் தன் எண்ணங்களை பாடலாக எழுதினார். காலை 9 மணி ஆராதனைக்கு செல்லும்போது சபை ஆர்கனிஸ்டிடம் பாடல் வரிகளை காட்டிய போது குரூபர் என்ற இசைக்கலைஞர் அதற்கு இசையமைத்தார். அந்த பாடல்தான் கிறிஸ்மஸ் காலங்களில் பாடும் ஒரு பாட்டு, சைலண்ட் நைட் ஹோலி நைட், ஒப்பில்லா திருரா என்ற பாடல். ஆம், இயேசு இந்த உலகத்தில் பிறந்த இரவு ஒரு ஒப்பில்லாத புனிதமான இரவுதான். அந்த இரவு நேர நிகழ்ச்சியை நினைவு கூர்ந்து அந்த சம்பவங்களையொட்டிய பாடலை இந்த குருவானவர் போதகர் எழுதினார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் இரவு நேரத்திலும் ஆண்டவரின் பிறப்பை குறித்து பார்க்கும்போது யோசேப்பு நீதிமானாயிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. நீதிமானாகிய யோசேப்புக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட போது அவனுக்கு அது மகிழ்ச்சியாய் இருந்திருக்கும். ஆனால் நாளடைவில் அவன் கேள்விப்பட்ட செய்தி அவனை வேதனையில் ஆழ்த்தியது. திருமணத்திற்கு முன்பே மரியாள் கர்ப்பவதியானாள் என்ற செய்தியை அவரால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. நீதிமானாகிய தனக்கு இப்படி ஒரு அவமானம் ஏன் ஏற்பட வேண்டும் என்ற கேள்வி யோசேப்பை வாட செய்தது. இருதயத்தில் ஏற்பட்ட வாட்டம் இரவுகள் தோறும் தூக்கம் கலைந்து வேதனையை அவருக்கு கொடுத்தது. மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாமல் அவளை இரகசியமாய் தள்ளிவிட யோசனை செய்தான். இதை எப்படி செய்வது என்று முடிவெடுக்க முடியாமல் யோசேப்பின் மனது வாடியது. சந்தேகத்தால் வாடும் யோசேப்பின் உள்ளத்தை கர்த்தர் கவனித்து கொண்டிருந்தார். ஒரு நாள் யோசேப்பின் கனவில் தோன்றி, மரியாள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியாய் இருக்கிறாள், அவளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே என்று ஆண்டவர் பேசிய போது யோசேப்பின் கவலை தீர்ந்தது என்று பார்க்கிறோம். யோசேப்பும் மரியாளும் பெத்லெகேமுக்கு சென்று பிரசவ நேரத்தில் தங்குவதற்கு இடமில்லாமல் இரவில் தவித்த போது இருவருக்கும் அது ஒரு கவலை தரும் இரவாக இருந்தது. மந்தைகள் கட்டும் இடத்தில் அவர்களுக்கு இடம் கிடைத்தது. பாலன் பிறந்தபோது அந்த இரவு அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது என்று பார்க்கிறோம். அதே போன்று ஹேரோதுவுக்கு பயந்து இரவோடு இரவாக மரியாளும் யோசேப்பும் பாலனை தூக்கி கொண்டு எகிப்திற்கு சென்றபோது அந்த இரவும் அவர்களுக்கு மிகுந்த கவலையை தந்த இரவாக இருந்திருக்கும். ஆனால் தேவன் அவர்களை பாதுகாப்பதற்கு உண்மை உள்ளவராய் இருந்தார் என்று பார்க்கிறோம். சாஸ்திரிகள் கொண்டு வந்த பொருட்கள் எகிப்தில் அவர்கள் தேவைகளை சந்திக்க பயன்பட்டிருக்கும். சந்தேகத்தாலும் சத்திரத்தில் இடமில்லாததாலும் ஆபத்திற்கு பயந்து ஓடும்போதும் அவர்கள் கடந்து சென்ற இரவான காரிருளான அவர்கள் வாழ்க்கை ஆண்டவரின் வார்த்தையினால் அவர்களின் கவலையை தீர்த்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் காரிருளை வெளிச்சமாக மாற்றினார் என்று பார்க்கிறோம். ஆம், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும்
நற்செய்தியாய் இயேசு பிறந்தார். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்ற வார்த்தையின்படி சந்தோஷத்தை, அவர்களின் இருளையெல்லாம் அகற்றி சந்தோஷத்தை காண செய்தார். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்மஸ் நாளிலும் உங்கள் இருதயம் கலக்கத்தோடு காரிருளாய் யோசேப்பை போல நினைத்து வாடிக்கொண்டிருக்கிறதா? சத்திரத்தில் இடமில்லாமல் மரியாளும் யோசேப்பும் வாடிய முகத்தோடு இருந்தது போல வாடிய முகத்தோடு இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கவலையோடு இருக்கிறீர்களா? அல்லது எதிர்பாராத ஆபத்தை சந்தித்து ஏரோதினால் சந்தித்ததைப் போல உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் மகிழ்ச்சியை ஏதோ ஒரு காரியம் எதிர்பாராத விதமாய் கெடுத்து கொண்டு இருக்கிற காரியங்களாய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் இந்த சமாதான பிரபுவாக இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் மீது நமது பாரத்தை வைத்து விடுவோம். அப்பொழுது அவர் நம்மை ஆதரித்து இந்த ஒப்பிலா திரு இராவில் அவர் எப்படி உதித்தாரோ அதே போல நம் கலக்கம் நிறைந்த இருளை அகற்றி ஆண்டவர் வெளிச்சமாக இந்த இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிற சந்தோஷமாய் பிறந்திருக்கிற இந்த நாளில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, சமாதான கர்த்தர் தாமே இந்த உலகத்திற்கு சமாதான பிரபுவாய் வந்தீர். ஒவ்வொருவர் குடும்பங்களிலும் இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாய் சந்தோஷம் மிகுந்ததாய் அமையட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.